என்னோட பிக்கெஸ்ட் ரோல் ஆஃப் மை கெரியர் இஸ் பீயிங் அ மதர் அண்ட் அது ஆஃப் மை லைஃப். கெரியர் மட்டும் இல்லை, லைஃபே வந்து அதுதான். ஸோ ஐ எம் மோர் தென் ஹாப்பி வென் ஐ ஹியர் சச் திங்ஸ். அண்ட் அம்மான்னு கூப்பிடுறாங்க அண்ட் தட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஐ கான்ட் டெல் யூ. அக்கான்னு இல்லை, ஆண்டின்னு இல்லை, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கிரேவிங். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. துப்பாக்கியில் தான் கிடச்சது. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ஏப்பா அதுக்கு முன்னால் வம்சம்ல இவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்கேன், ஃபுல் படமே வந்து அந்த கேரக்டர் தான் அப்படி இப்படின்னு. அண்ட் அப்போ தான் வந்து விஜய் அவார்டு கூட வாங்கியிருந்தேன் ஃபார் முப்பழுதுமன் கற்பனைகள். துப்பாக்கி வந்து பார்க்காத ஆளே கிடையாது. அப்போதான் விஜய் சாரோட அந்த ஸ்டார்டம் பற்றி எனக்கு புரிஞ்சது. என்ன ஒரு 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 ரீச் அவருக்கு. ஐ மீன் வேர்ல்ட்ல எங்க போனாலும் வெறித்தனமா இருக்கு இல்லையா, அது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சினிமாவோட ரீச் அண்ட் ஒரு ஸ்டாரோட ரீச் சரியா அது வரைக்கும் புரிஞ்சிருக்கலன்னா. I didn't realize that. So I think Tupaki is the one that gave me that recognition. சும்மா வந்து God doesn't give you that stardom. You have earned it. அதுல உள்ளேந்து ஒரு தேஜஸ் இருக்கும். ஒரு ஒரு ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்க அந்த மாதிரி அந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இப்போ யூஸ்வலா நம்ம ஒரு அம்மா கேரக்டர் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து சரண்யா மேமோ இல்லைன்னா ரேகா மேமோ அவங்கள ஞாபகம் வருவாங்க. who are all very much experienced. ரொம்ப சின்ன வயசுல ஹீரோயின்ஸாவும் இருந்திருக்காங்க, பெரிய ஹீரோயின்ஸ். ஆமா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்திருக்காங்க. இப்போ நாங்க வந்து அம்மா ரோல்ஸ் பண்றவங்களை பத்தி நினைச்சா ஆப்வியஸ்லி அவங்களோட லிஸ்ட்ல எங்களுக்கு நீங்களும் ஞாபகம் வரீங்க. So how happy do you feel? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I am very thrilled. ஏன்னா again coming back to that, motherhood for me is very very important. And என்னோட biggest role of my career is being a mother and அது of my life. கெரியர் மட்டும் இல்லை, லைஃபே வந்து அதுதான். ஸோ ஐ எம் மோர் தென் ஹாப்பி வென் ஐ ஹியர் சச் திங்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம ஒர்க்கோட வேலிடேஷன் தானே. ஒரு இப்போ வந்து நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ பசங்க வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அம்மான்னு கூப்பிடுறாங்க அண்ட் தட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஐ கான்ட் டெல் யூ. அக்கான்னு இல்லை, ஆண்டின்னு இல்லை, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கிரேவிங். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் தட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெக்கக்னிஷன், இந்த அம்மா அப்படின்ட்டு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வெளியே இருக்கவங்க பார்த்து பப்ளிக் ரெக்கக்னைஸ் பண்றாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கக்னிஷன் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ல கிடைச்சது அப்படின்ற? துப்பாக்கி. ஓகே, துப்பாக்கியில தான் கிடைச்சது. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ஏப்பா அதுக்கு முன்னால வம்சம்ல இவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்கேன், ஃபுல் படமே வந்து அந்த கேரக்டர் தான் அப்படி இப்படின்னு. அண்ட் அப்போதான் வந்து விஜய் அவார்டு கூட வாங்கியிருந்தேன் ஃபார் முப்பழுதுமன் கற்பனைகள். கண்கள் நீயே வந்து ஆளாளுக்கு பாடிட்டு இருந்தாங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் துப்பாக்கி வந்து பார்க்காத ஆளே கிடையாது. அப்போதான் விஜய் சாரோட அந்த ஸ்டார்டம் பத்தி எனக்கு புரிஞ்சது. என்ன ஒரு 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 ரீச் அவருக்கு. ஐ மீன் வேர்ல்ட்ல எங்க போனாலும், ஆஸ்திரேலியால போனா எல்லாரும் யூனோ துப்பாக்கி அப்பாவடி அப்பாவடி அப்படிம்பாங்க. கனடால போனா அப்பாவடி அப்பாவடிங்க. அந்த மாதிரி ஒரு அது ஒரு 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 வெறித்தனமா இருக்கு இல்லையா, அது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. தட் நம்ம வந்து சினிமாவோட ரீச் அண்ட் ஒரு ஸ்டாரோட ரீச் சரியா அது வரைக்கும் புரிஞ்சிருக்கலன்னா. I didn't realize that. So I think Tupaki is the one that gave me that recognition. விஜய் சார் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்டர்ஸோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணிருப்பீங்க. இதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டார் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? You know something, எனக்கு நான் வந்து ஓகே கிளிஷேடா நான் ஆன்சர் கொடுப்பேன். பிகாஸ் ஐ ரியலி when somebody is a real star, ஒரு ரியல் செலிபிரிட்டி வந்து டெஃபினெட்லி எனக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருப்பாங்க. அண்ட் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சும்மா வந்து காட் டசன்ட் கிவ் யூ தட் ஸ்டார்டம். யூ ஹாவ் ஏர்ன்ட் இட். அதில் உள்ளேந்து ஒரு தேஜஸ் இருக்கும். ஒரு ஒரு ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த மாதிரி அந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த ஸ்டாராக வந்திருக்கீங்க, சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கீங்க, அந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ வெதர் யூ சி ஷாருக் கான் ஆர் வெதர் யூ சி மோகன்லால் சார், இல்லை சுரேஷ் கோபி சார், விஜய் சார், யூனோ இவங்க எல்லாருமே வந்து அது இல்லை. ஆர்யா வந்து நான் ஐ ஒர்க்ட் அ லாட் வித் ஆர்யா சார், அதர்வா, அருள்நிதி. ஆல் தீஸ் பீப்புள் தே ஹாவ் a certain தேஜ் about them. தேஜ்னா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஒரு க்ளோ இருக்கும். அது வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் க்ளோ. அண்ட் அதுக்கு என்ன, அது ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸாகவும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் தட் தே ஆர் ஆல் பியூட்டிஃபுல் பீப்புள்.
ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷாருக் சார் கூட நான் அந்த ஆட் பண்ணப்போ ஆடிஷனில் கேட்டாங்க, ஏன்பா நீங்கள் 6 மாசமா வரல அப்படின்னு. நான் வந்து இது மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருந்தேன். பையனுக்கு வந்து 3 மாதம் தான் ஆச்சு, குழந்தைக்கு 3 மாதம் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் டே வந்து ஃபோன் பண்ணி, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, வரப்போ பேபியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேபியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது வந்து ஆக்சுவலி ஷாருக் சாரோட ப்ரொடக்ஷன். அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது தட் அவர் எனக்கு தனியாக ஒரு கேரவன், ஒரு நர்ஸ் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு. ஏன்னா அவரே ஆடிஷன் பார்த்துருக்காரு. ஓகே, ஆடிஷன் பார்த்துட்டு இல்லை டெல் ஹர் டு கெட் ஹர் பேபி அப்படின்னு. அண்ட் ஷூட்லேயும் வந்து பிரேக்லலாம் கோ ஃபீட் யுவர் பேபி அப்படிம்பாரு. அதே மாதிரி அவர் வந்து he used to smoke a lot. I hope he has stopped. So அவர் வந்து பக்கத்தில் வராத, ஐம் ஸ்மெல்லிங் ஆஃப் ஸ்மோக், டோன்ட் கம் நியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து யூனோ பேபி கூட விளையாடினாரு. ஸோ அது வந்து தெர் இஸ் சம்திங் கிரேட் அபவுட் தட்ல. எதுக்கு அவங்க அப்படி யோசிக்கணும்? சுரேஷ் கோபி சாரோட நடிக்கிறப்போ வெளியில் வந்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு இருப்பாங்க. சரி, ஃபேன்ஸ் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஷூட்டுக்கு அப்புறம் அவர் போய் எல்லாருக்கும் கையில் என்னமோ கொடுப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற கேஷ் எல்லாத்தையும் கொடுத்துடுவாரு. யார் என்ன, அது வந்து நான் லாரன்ஸ் மாஸ்டர் கிட்டேயும் பார்த்துருக்கேன். லாரன்ஸ் மாஸ்டர் கிட்டேயும் காஞ்சனா 3ல நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நைட்லலாம் 2 மணி 3 மணிலெல்லாம் வந்து பீப்புள் வில் பி வெயிட்டிங் டு டெல் ஹிம், சரி எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு காசு இல்லை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஏதோ ஒன்று. அண்ட் அவர் இம்மீடியட்லி அசிஸ்டன்ட் கிட்ட அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வருது? யூ நாட், அவங்க வந்து வெறும் சூப்பர் ஸ்டார், அவங்க என்ன சொல்கிறது, அவங்க சர்க்கிளில் மட்டும் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை. God has chosen them so that they can do other things. அவங்க ஸ்டார்டமை வந்து பாசிட்டிவாக அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ எனக்கு வந்து இவங்க எல்லாருமே ஃபேவரட்ஸ் தான், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே.